Praise the Lord. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise the Lord. Glory be to the name of the Lord. மீண்டும் ஒரு முறை இந்த வாரத்தின் கடைசி நாளில் நாம் தேவனுடைய வார்த்தையோடு நாம் இந்த காலை பொழுதை நாம் துவக்குவதற்கு தேவன் பாராட்டின் அவருடைய அளவற்ற கிருபைக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். I thank God for giving us grace to start the last day of this week with the word of God. கர்த்தர் எவ்வளவு நல்லவர், How good is our God? எவ்வளவு அருமையாய் நம்மை வழிநடத்தி வருகிறார். How beautifully He is leading us. அவருடைய வார்த்தை எவ்வளவு அருமையானது. How beautiful is His word. இந்த காலையிலே ஆண்டவரே என்னோடு பேசும் என்று தேவ சமூகத்திலே ஜெபத்தோடு நாம் அவருடைய முகத்தை தேடுவோம். Let us seek the presence of the Lord with a prayer. Lord, meet me today, Lord. இன்றைக்கு நலமானது எனக்கு போதியும். Lord, teach me that is good to me, Lord. நம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை நான் அறிந்து கொள்ளும்படி என்னுடைய மனக்கண்களை திறந்தருளும் ஆண்டவரே என்று கேட்போம். Ask Lord, Lord, open the eyes of my heart that I may behold the marvelous things of your word. ஹல்லேலூயா. சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும். சத்திய வேதம் எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம். எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம். சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும். சத்திய வேதம். அன்பின் ஆண்டவரே, எங்களுடைய பாதையின் தீபமாக வெளிச்சம் தருகிற நம்முடைய வசனத்தை இன்றைக்கு எங்களுக்கு நீர் திறந்து தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். Our loving Lord, we pray that you open your word which is a light to our path, Lord. இயேசுவே, Lord, உம்முடைய வார்த்தை எங்கள் இருதயத்தை தெளிவிக்கிறது ஆண்டவரே. Lord, your word is enlightening our hearts, Lord. இன்றைக்கு உம்முடைய வசனம் நலமான கிரியைகளை எங்கள் உள்ளத்திலே செய்வதாக. Let your word do good deeds in our hearts today, Lord. உம்முடைய சத்தத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் கேட்கத்தக்கதாக எங்கள் செவிகளை திறந்தருளும் ஆண்டவரே. Open our ears that we may listen to your word today, Lord. உம்முடைய வல்ல நாமத்தை மகிமைப்படுத்தும். Glorify your great name. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். 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 Praise the Lord. கர்த்தர் நல்லவர். Praise the Lord. God is good. இந்த காலை வேளையிலேயும் நம்முடைய யூடியூப், ஃபேஸ்புக் சேனல் மூலமாக மாத்திரமல்ல, ஆர்க் டிவி, லைஃப் டிவி மூலமாக, அதே போல் சத்தியம் காஸ்பல் யூடியூப் சேனல் மூலமாகவும் இந்த தியானங்களை கண்டு கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். Even this morning I greet and welcome everyone who are watching this through our YouTube and Facebook channel, and also who are watching through Live TV and Ark TV, and also people who are watching through your Satyam Gospel YouTube channel. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் இருக்கிற இடங்களிலே உங்களை ஆசீர்வதிப்பாராக. May the Lord bless you, each and everyone wherever you are. நாம் 180 நாட்களில் வேதத்தை முழுவதும் வாசித்து முடிக்கிற முயற்சியில் நாம் இப்பொழுது ஈடுபட்டிருக்கிறோம். We are all in the process of taking this challenge of completing the Bible in 180 days. ஏற்கனவே ஒரு மாதத்துக்கு முன்பதாகவே நாம் 40 நாட்களில் வேதத்தை வாசித்து முடிக்க இந்த லாக்டவுன் சீசனை கர்த்தர் பிரயோஜனப்படுத்த உதவி செய்தார். Earlier the Lord has helped us to make use of the lockdown season to complete the Bible in 40 days. இப்பொழுதும் 180 நாள் முயற்சியில் நாம் ஈடுபட்டிருக்கிறோம். Now we have taken up this 180 days Bible reading challenge. கர்த்தருக்கு சித்தமானால் ஜனவரி மாதத்தின் இறுதி வரைக்கும் இந்த முயற்சி கடந்து செல்லும். If God willing, it will go till January 2022. கர்த்தர் கிருபையாக இந்த முயற்சியை கர்த்தர் அநேக சபைகளுக்கு ஒரு ஏவுதலாக தந்து அவர்களும் நம்மோடு இணைந்து 180 நாட்களில் கர்த்தருடைய வேதத்தை வாசித்து முடிக்க அவர்கள் இந்த மாதம்
அநேக சபைகள் புதிதாக துவங்கி இருக்கிறார்கள். And by the grace of God, God has graciously inspired many other churches also to take up this challenge, and many churches have started their challenge from this month. இவ்விதமாக மற்ற சபைகளுக்குள்ளேயும் கர்த்தர் ஒரு ஏவுதலை தந்து இப்படிப்பட்ட வேதத்தை வாசிக்கிற எழுப்புதலை கர்த்தர் உருவாக்கி தந்தபடியால் கர்த்தரை நான் மனப்பூர்வமாய் ஸ்தோத்திரிக்கிறேன். I really thank God wholeheartedly for making or inspiring other churches to start up this challenge and also bringing a revival in reading the Bible. கர்த்தர் கிருபையினாலே இன்றைக்கு நாம் 5 வாரங்களை நாம் முடித்து கர்த்தர் நாம் வேதத்தை வாசிக்கவும் நீதிமொழிகளை தியானிக்கவும் கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். And I also thank God for giving us grace to complete 5 weeks by today and also to meditate from the book of Proverbs. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நாம் இன்றைக்கு தொடர்ந்து நீதிமொழிகளிலிருந்து நம்முடைய தியானத்தை நாம் தொடரலாம். Let us continue the meditation from the book of Proverbs. நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். Proverbs 2 verse 6. 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். Proverbs 2:6. கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். For the Lord gives wisdom, from his mouth come knowledge and understanding. ஆண்டவருடைய அளவற்ற கிருபையினாலே இந்த நீதிமொழிகள் புஸ்தகத்துல தேவனுடைய ஞானத்தை குறித்த பல சத்தியங்களை ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். By the grace of God, the Lord has written many truths about the wisdom of God in this book of Proverbs. இந்த ஞானம் வெள்ளி, பொன், விலையேறப்பெற்ற முத்துக்கள், ரத்தினங்களை பார்க்கிலும் இந்த வேதத்தில் உள்ள ஞானம் அவ்வளவு விலையேற பெற்றது என்று நாம் ஆண்டவருடைய கிருபையினால் நாம் வாசித்து கொண்டு வருகிறோம். We are continually reading that this word of God is so precious, this wisdom is so precious than silver, gold and all other precious things. இந்த 2ஆம் அதிகாரத்தின் முதல் 5 வசனங்கள்ல ஞானத்தை பெறுவதற்கு நம்முடைய எல்லாவற்றையும் நாம் அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்லி 2 நாளைக்கு முன்பாக நாம் தியானித்தோம். In this chapter 2 and first 5 verses we meditated 2 days before that in order to attain and receive this wisdom we have to commit all the parts of our body. நாம் நம்முடைய முழுமையை அர்ப்பணித்து ஞானத்தை பெறும் பொழுது அந்த ஞானத்தை நாம் என்ன செய்ய வேண்டுமானால் நம்முடைய இருதயத்தில் பத்திரப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாம் தியானித்தோம். We also meditated yesterday when we commit everything and to receive this wisdom we should also treasure up and store up this wisdom in us. இந்த ஞானத்தை ஒரு பொக்கிஷத்தை போல நாம பத்திரப்படுத்தணும். We should treasure up this wisdom. We should store up this wisdom like a treasure. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இந்த ஞானமும் அறிவும் எங்கிருந்து வருகிறது என்று 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். We read in verse 6, where does wisdom comes from? வேதம் சொல்லுகிறது கர்த்தர் ஞானத்தை தருகிறார். 6ஆம் வசனம், அவர் வாயினின்று அறிவு புத்தி வரும். For the Lord gives wisdom, from his mouth come knowledge and understanding. இந்த வார்த்தை என்னை சற்று நிறுத்தி தியானிக்கப்படினது. This word made me to stop and meditate this. இந்த ஞானம் எங்கிருந்து வருகிறது? Where does this wisdom come from? அவருடைய வாயிலிருந்து வருகிறது. It comes from his mouth. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நம்முடைய தேவன் அவருக்கு வாயும் இருக்கிறது, அந்த வாய் பேசுகிற வாயாய் இருக்கிறது. Our Lord has a mouth and his mouth also speaks. 115ஆம் சங்கீதம் 4ஆம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, if you read Psalm 115 verses 4 and 5, அங்கே சங்கீதக்காரன் சொல்லுவாரு, அவர்களுடைய விக்கிரகங்கள் வெள்ளியும் பொன்னும் மனுஷருடைய கை வேலையுமாய் இருக்கிறது, அவைகளுக்கு வாயிருந்தும் பேசாது, அவைகளுக்கு கண்கள் இருந்தும் காணாது என்று வாசிக்கிறோம். Their idols are silver and gold, the work of men's hands. They have mouths but they do not speak, eyes they have but they do not see. அவர்களுக்கு வாயிருந்து பேசாது. They have mouths but they do not speak. ஆனால் நம்முடைய தேவனோ பேசுகிறவர். But our God is a God who speaks. சங்கீதம் 33:6 வாசிக்கும் போது, when you read Psalm 33:6, கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது என்று வாசிக்கிறோம். We read, by the word of the Lord the heavens were made and all the host of them by the breath of his mouth. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசிப்பீர்களானால்
கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையின் மூலமாக தான் உலகத்தில் உள்ள அனைத்தும் படைக்கப்பட்டது, சிருஷ்டிக்கப்பட்டது என்று சொல்லி வாசிக்கிறோம். When you read Genesis chapter 1, you can read that all the things of the world were created by the word that proceeded from the mouth of God. இந்த 33:6 வந்து ரெண்டு காரியம் சொல்லுகிறார். In this chapter 3, Psalm 33:6, he says two things. அங்கே ஒன்று கர்த்தருடைய வாயிலிருந்து வார்த்தை வருகிறது, இரண்டாவது கர்த்தருடைய வாயிலிருந்து சுவாசம் வருகிறது. First, the word of the Lord comes from the mouth of God, and next the breath comes from his mouth. அப்போ வார்த்தையினால் 6 நாட்கள் ஆண்டவர் வந்து மிருகங்களையும் மற்ற தாவரங்களையும் மற்ற எல்லா செடி கொடிகளையும் எல்லா நட்சத்திரங்களையும் வாயின் வார்த்தையினால உருவாக்கினார். The Lord created all the heavens, all the stars, sun, all the plants, animals only by his word. ஆனால் மனிதனை தம்முடைய கரத்தினால் சிருஷ்டித்து தம்முடைய சுவாசத்தினால் அவனை ஜீவ ஆத்துமாவாக கர்த்தர் மாற்றினார். But the Lord made man by his hands, and by his breath made him a man. அவருடைய வாயிலிருந்து வார்த்தை வருகிறது, அவருடைய வாயிலிருந்து ஜீவன் புறப்படுகிறது. His words come from his mouth, and also a breath that comes from his mouth. நம்முடைய தேவன் இன்றைக்கும் பேசுகிறவராய் இருக்கிறார். Even today our God is a God who speaks. அவருடைய வார்த்தை இன்றைக்கும் நம்மை சந்திக்கிறது. Even his words will meet us and minister with us. அந்த வாயினின்றுதான் அறிவும் புத்தியும் வரும். And only from that mouth comes knowledge and understanding. அவருடைய வாயின் மூலமாக தான் தேவன் நமக்கு தம்முடைய ஞானத்தை தேவன் வெளிப்படுத்துகிறார். And only from his mouth he will reveal his wisdom to us. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஞானத்தில், அறிவில், புத்தியில் வளர பெருக அவருடைய வாயிலிருந்து வருகிற சத்தத்தை நாம் கேட்கிறதற்கு, நாம் பெற்றுக்கொள்வதற்கு, ஏற்றுக்கொள்வதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். Therefore we children of God should be prepared to receive, to hear and to accept the word that comes from his mouth. கர்த்தருடைய வாய் பேசுகிறது. The mouth of God speaks. கர்த்தருடைய வாய் ஞானத்தை தருகிறது. The mouth of God gives us wisdom. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. கர்த்தருடைய வாய் எவ்விதமாக நம்மோடு பேசுகிறது? How does the mouth of God speaks with us? எந்த விதத்தில் கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிறார்? In what ways or through what will God speak with us? நீங்கள் வேதத்தை வாசிப்பீர்களானால் If you read the Bible, கர்த்தருடைய வாய் நம்மை எப்படி கேட்க பண்ணுகிறது, எவ்விதமாக கர்த்தருடைய வாயிலிருந்து வருகிற சத்தத்தை நாம் கேட்கலாம் என்று 3 வழிகளை வேதம் நமக்கு போதிக்கிறது. the Bible teaches 3 ways through which God's mouth speaks to us. மத்தேயு 4 அதிகாரம் 3 முதல் 4 வசனங்களை முதலாவது பாருங்கள். First Matthew chapter 4 verses 3 and 4. மத்தேயு 4 3 முதல் 4. Matthew 4 verses 3 and 4. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். Now when the tempter came to him, he said, if you are the son of God, command that these stones become bread. அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்று சொன்னார். But he answered and said, it is written, man shall not live by bread alone, but by every word that proceeds from the mouth of God. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இந்த இடத்திலே கர்த்தருடைய வாயை பற்றி படிக்கிறோம். Here we read about God's mouth. அந்த வாயிலிருந்து என்ன புறப்படுகிறது என்று கேட்டால் கர்த்தருடைய வார்த்தை புறப்படுகிறது. The word of God is proceeding from the mouth of God here. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. சோதனைக்காரனாகிய பிசாசுக்கு இயேசு கொடுத்த பதில் இதுதான். அந்த வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனுஷன் பிழைக்க முடியும். This is the response that the Lord gave to the tempter Satan, that a man shall live by every word that proceeds from the mouth of the Lord. இதைதான் யோபு 23 அதிகாரம் 12 வசனத்திலே அவர் சொல்லும் பொழுது, This is what when you read in Job chapter 23 and verse 12, அவர் சொல்லுகிறார், அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை, அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்து கொண்டேன் என்று சொல்வார். He says, I have not departed from the commandment of his lips, I have treasured the words of his mouth more than my necessary food. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இவ்விதமாக தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை, தேவனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை எப்படி நம்மை வந்து அடைகிறது? So how does this word of God that proceeds from the mouth of God reach us? 2 பேதுரு 1 அதிகாரம் 20 முதல் 21. 2 Peter chapter 1 verses 20 and 21. 2 பேதுரு 1
20 முதல் 21. 2 Peter 1 verses 20 and 21. வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதா இராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை, தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள் என்று வாசி. We read, knowing this first, that no prophecy of scripture is of any private interpretation, for prophecy never came by the will of man, but holy men of God spoke as they were moved by the Holy Spirit. அப்போ தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையை ஆவியானவர் தேவ மனிதர்களை கொண்டு ஏவி பேச வைத்தார். So the words that came out of the mouth of the Lord, the Holy Spirit moved the servant of God or the holy man of God and made them to speak it. அவர்கள் பேசினதை தேவன் இரக்கமாக கிருபையாக இன்றைக்கும் நம்முடைய காதுகளில் அது தொனிக்கும்படி ஆண்டவர் தம்முடைய பரிசுத்த வேதத்தில் அவைகளை எழுதி வைத்திருக்கிறார். And whatever they spoke that day, the Lord has enabled that we may also hear it and we may also read it. He has recorded that in the Holy Bible. ஆகவே தான் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16 லிருந்து 17 வாசிக்கும் போது, if you read 2 Timothy chapter 3 verses 16 and 17, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. all scripture is given by inspiration of God. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனமாய் இருக்கிறது. And is profitable for doctrine, for reproof, for correction, for instruction in righteousness, that the man of God may be complete, thoroughly equipped for every good work. அப்போ இங்க நல்ல விளையம் கொள்ளணும். நீங்க You have to understand here, கர்த்தருடைய வாய் பேசுகிறது, the mouth of the Lord speaks. அந்த வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளை தேவனுடைய மனிதர்கள் தேவ ஆவியினாலே ஏவப்பட்டு பேசுகிறார்கள். And that scriptures or the words that comes out of the mouth of God, that is being received by the holy men of God and were moved by the Holy Spirit and they speak out. அந்த பேசின வார்த்தைகளை தேவன் அவருடைய வாக்கியங்களாக தேவன் இன்றைக்கு நம்முடைய கரத்திலே எழுதி கொடுத்திருக்கிறார். ஏவப்பட்ட அவருடைய வார்த்தை. And those words that are being moved by the Lord is being written or recorded in the form of a scripture to us. இந்த தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட கர்த்தருடைய பரிசுத்த வேதத்தை ஒரு மனுஷன் ஏற்றுக்கொள்ளும் போது, அதை வாசிக்கும் போது அவனுக்கு என்ன உண்டாகிறது என்று கேட்டால் ஞானம் பிறக்கிறது. When a man of God accepts this word of God that proceeded from the mouth of God, that is given to us in the form of scriptures, then he will receive that wisdom. அப்ப முதலாவது கர்த்தருடைய வாய் எப்படி நம்மோடு பேசுகிறது என்று கேட்டால், So first, how does the mouth of the Lord speaks with us? தேவன் தம்முடைய பரிசுத்த வேதத்தின் மூலமாக நம்மோடு பேசுகிறார். God speaks through his holy scriptures. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. தம்முடைய பரிசுத்த வேதத்தின் மூலமாய் பேசுகிறார். God speaks through his holy scriptures. இது பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு எழுதப்பட்டது. This is being inspired by the Lord and it by the Holy Spirit and it is written by அவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் இங்கே அப்படியே நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது. The words of his mouth are just written and recorded as such here. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இந்த கர்த்தருடைய வேதத்திலிருந்து நாம் தேவனுடைய சத்தத்தை கேட்கும்போது நாம் ஒரு காரியத்துல கவனமா இருக்கணும். When we hear the voice of God from the scriptures, we should be very careful in one thing. அதுதான் அப்போஸ்தலனாகிய பேதுரு நம்ம எழுதினதை வாசித்தோம். That's what we read what Peter wrote here. வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதா இராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியதுன்னு சொன்னாரு. Knowing this first, that no prophecy of scripture is of any private interpretation. அவனவன் தனக்கு இஷ்டப்படி அதை வியாக்கியானம் பண்ணி புரிந்து கொள்றதுக்கு தேவனுடைய வார்த்தை என்பது மனிதன் எழுதின ஒரு புஸ்தகம் அல்ல. The word of the Lord is not a book that is written by a man that every person can interpret according to his own will. அவரவர்களுடைய வசதிக்கேற்றபடி அவரவர்களுடைய விருப்பத்திற்கும் இச்சைக்கேற்றபடி வேதவசனத்தை ஒரு கருவியா பயன்படுத்த கூடாது. You cannot use the word of God as a tool for your own lust, for your own interpretation, for your own convenient thing. அது எந்த நோக்கத்திற்காக எழுதப்பட்டதோ, ஆவியானவர் எந்த சித்தத்தோடு எழுதினாரோ அதற்கேற்ற விதமாய் தான் வேதவசனம் பகுத்து ஆராயப்பட வேண்டும். The scripture should be discerned and should be read and meditated only for the purpose in which it was written and with what manner it is written. அப்பொழுதுதான் அது நமக்கு நன்மையை கொண்டு வரும். And only then it can fetch us good. பாருங்க, நீங்க ஒரு சமையல் சமைக்கிறீங்க வச்சுக்கிடுங்க. So for example, if you are cooking a dish, ஒவ்வொரு
இன்கிரீடியன்ட், ஒவ்வொரு உணவு பொருளுக்கும் சமைக்க வேண்டிய ஒரு விதம்னு ஒன்று இருக்கு. There is a way to cook each and every ingredient. நீங்கள் அதை சரியா சமைக்கல அப்படின்னா அந்த ஆகாரம் உங்களுக்கு நன்மையா மாறாது, அந்த ஆகாரம் உங்களுக்கு குணமாக ஆரோக்கியமாக மாறாது. So if you don't cook it in that manner, that food will not become a healthy one to you. சில பேர் பாருங்க, சில ஆகாரங்களை அதிக வெப்பத்துல வைத்து அதில் உள்ள சத்துக்களை எல்லாம் எடுத்துருவாங்க. So many people will cook the food at a very high temperature and just extract all the nutrients from it. சில பேர் அந்த ஆகாரத்தை தீய வைத்து விட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அது நன்மையை பதிலா தீமையை உண்டாக்க வச்சிருவாங்க. Some people will burn that food and they will bring evil instead of good from it. சில வேளையில பாத்தீங்கன்னா ஒரு ஆகாரத்தோடு இன்னொரு ஆகாரத்தை சேர்த்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. Sometimes they will say that you should not combine one food with another food. அந்த காம்பினேஷன் தப்பாகுமானா ஃபுட் பாய்சனிங் கூட ஆயிடும். If the combination is wrong, we may have to go through food poisoning. கர்த்தருடைய வேதமும் அதே போலதான். The Bible is also of same sort. அது நமக்கு ஒரு ஆகாரம் போல இருக்கிறது. It is like a food to us. அந்த ஆகாரத்தை தேவன் எந்த விதத்துல நாம் உட்கொள்ளணும்னு விரும்புறாரோ அந்த விதத்துல தான் நாம் உட்கொள்ளணும். So we should take that food only in the way that God wants us to take. சில வேத வசனங்களை சில பேர் ஒரு ஆகாரம் போல சமைத்து சாப்பிடணும், அப்பதான் அது நமக்கு சுகமா இருக்கும். Certain scriptures should be cooked like a food and then eat, only then it will be tasty and healthy to you. சிலத பச்சையா சாப்பிடலாம். Some you can eat as such raw. சிலது குக் பண்ணி தான் சாப்பிடணும். Certain you have to cook and eat. அதை குக் பண்ணி நீங்க கரெக்டா பகுத்து பார்த்து எதை பிரிக்கணுமோ அதை பிரிக்காம நீங்க சாப்பிட்டீங்கன்னா அது உங்களுக்கு நிச்சயமா விஷமா மாறிடும். If you don't cook it properly, if you don't take away things that are not necessary from it and whatever necessary, then that will become a poison to you. அதனால ரொம்ப ஜாக்கிரதையா கர்த்தருடைய வேதத்தை கையாளணும். Therefore we should handle the word of God very carefully. அதுல ஒரு முக்கியமான ஒரு இன்கிரிடியன்ட் இன்னைக்கு நான் சொல்லி கொடுக்கிறேன். I want to teach a very important ingredient. தேவனுடைய வார்த்தை நமக்கு ஒரு ஆகாரம் போல நமக்கு ஞானத்தையும் புத்தியும் அறிவையும் தெளிவிக்க வேண்டுமானால், if the scripture of the Lord should come to us in the form of a food and reveal the wisdom and knowledge and understanding. ஏசாயா 34:16 வாசிக்கும்போது, Isaiah 34:16, கர்த்தருடைய புஸ்தகத்தில் தேடி வாசியுங்கள். Search from the book of the Lord and read. இவைகளில் ஒன்றும் குறையிராது, இவைகளில் ஒன்றும் ஜோடு இல்லாது இராது. Not one of these shall fail, not one shall lack her mate. அவருடைய வாய் இதை சொல்லிற்று, அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். For my mouth has commanded it and his spirit has gathered them. ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. It is very beautiful here. எப்படின்னா தேவனுடைய வார்த்தையை நான் உட்கொண்டு அதனால் ஞானத்தை பெற வேண்டுமானால், if you have to intake the scripture of God and receive wisdom through it, அதை கர்த்தர் என்னோடு இடைபடுகிற வார்த்தையை நான் எடுத்துக்கொள்ள வேண்டுமானால், if I have to take that word as a word that God minister with me, நம்ம வேர்டை கர்த்தருடைய வசனத்தை ஸ்கிரிப்சரை ஐசோலேட்டடாக ஏதாவது ஒரு இடத்துல இருந்து நம்ம எடுத்துக்கிட்டு நாம அதுல அறிவை ஞானத்தையும் தேடணும்னு நினைச்சா நிச்சயமாகவே நாம் தேட முடியாது. If we try to pick the scripture in an isolated manner from one place and try to receive wisdom through that, we cannot receive it. சில பேர் ஐசோலேட்டடாக ஒரு வேத வசனத்தை எடுத்துக்கிட்டு அது அவர்கள் இஷ்டம் போல வியாக்கியானம் பண்றதுக்கும் அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறும். Some people will take or pick a word in isolated way and when they try to interpret and preach about it, that becomes a problem to them. அப்போ தேவனுடைய வசனம் நமக்கு நல்ல ஆகாரமாய் மாற வேண்டுமானா நீங்க அந்த வசனத்துக்கு நீங்க என்ன தேடணும்னா ஜோடியை தேடணும். So if the scripture ought to become a good food to you, you have to search a mate or a pair for that. கர்த்தர் எந்த சத்தியத்தையும் தனியாக எதையுமே எழுதி வைக்கல. The Lord has not written any truth as single or isolated way. அதனால தான் நீங்க வாசிக்கும் போது அந்த வசனம் சொல்லுகிறது அது ஒன்று கூட ஜோடி இல்லாம இருக்காது. That's what we read here, not one shall lack her mate. இது தேவனுடைய பிரமாணம், இது தேவனுடைய நியதி. So this is a commandment of God, this is the ordinance of God. நீங்க அதனால தான் இயேசு சொன்னார் பாருங்க, 2-3 சாட்சிகள் இல்லாமல் நீங்கள் எந்த காரியத்தை நீங்க உறுதிப்படுத்தவே கூடாது. That's why Jesus said you shall not confirm anything without 2 or 3 witnesses. அது வேதத்துக்கும் பொருந்தும். It is also applicable to Bible. எங்கேயோ ஒரு துண்டு வசனத்தை எடுத்துக்கிட்டு அதுல ஒரு முழு உபதேசத்தை கட்டுறது கள்ள உபதேசமாக மாறும். So if you just take one isolated verse and if you try to preach that becomes a false preaching. அந்த வசனத்தோடு ஜோடியை நாம் அல்ல
ஆவியானவர் சேர்க்க வேண்டும். So the Holy Spirit, it is not us, but the Holy Spirit should join us or combine it with that pair and mate. ஒரு வேத வசனத்தை எடுத்து நாம் அதை விளங்கிக் கொள்ள முயற்சி செய்யும்போது ஆவியானவர் வேறு ஒரு ஜோடியான வசனத்தை கொண்டு வந்து அதை ஆமோதிக்க வேண்டும். So when we take a verse and meditate on it, the Holy Spirit should bring a verse that may match it or combine with that and then prove it or confirm it. அது அவருடைய வேலை. அவர் எடுத்து அதை ஜோடியாக சேர்த்து நமக்கு வழங்குவாரானால் பெரிய பிரயோஜனம் நமக்கு உண்டாயிடும். That is the work of Holy Spirit. If the Holy Spirit brings that word and brings a match with this, then that becomes profitable to us. நீங்கள் லூக்கா 24 அதிகாரம் 32 வசனத்தை வாசித்தால், If you read Luke chapter 24 and verse 32, அங்கே எம்மாவு சீஷர்களுக்கு முன்பாக இயேசு தரிசனமானதை நாம் பார்க்கிறோம். here we read where Jesus appeared unto the disciples on the way to Emmaus. உயிர்த்தெழுந்த இயேசு அவர்கள் கட்டாயப்படுத்தினதுனால அவர்கள் வீட்டுக்கு போகிறார். So this resurrected Jesus went along with them their house because they compelled him. போகிற வழியெல்லாம் அவர்களோடு தீர்க்க தரிசன வசனங்களை எடுத்து அவர்களோடு பேசிக்கொண்டே போகிறார். And as the way they went through, he was speaking from the words of prophecy to them. அவர் ஆகாரத்திற்கு உட்காரும் போது அப்பத்தை பிட்டு அவர் தங்கள் முன்பாக மறைந்த உடனே அவர்கள் ஒருவரோடு ஒரு சொல்லிக் கொண்ட வசனங்களை பாருங்க. So when he sat with them to eat and when he broke the bread and gave them and when he disappeared, look at the words that they spoke here. அவங்க சொல்றாங்க, அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்மோடு பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கி காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக் கொண்டார்கள். And they said to one another, did not our heart burn within us while he talked with us on the road and while he opened the scriptures to us? ரொம்ப அழகா இருக்கு. It is very beautiful. வேத வாக்கியங்களை விளக்கி கொடுத்தார். He explained the word of God to them. ஆங்கிலத்துல அந்த வார்த்தை எப்படி பயன்படுத்தப்பட்டிருக்குன்னா வேத வாக்கியங்களை திறந்து கொடுத்தார்னு போட்டிருக்கு. Here it says that he opened the scriptures to them. இன்னொரு விதமா சொன்னா அதோட சத்தியங்களை மறைபொருள்களை வெளிப்படுத்தி தந்தார். In other words, he revealed the mystery or the secret behind it. உலக ஞானத்தை வச்சுக்கிட்டு நாம வேத வசனத்தை நாம கற்றுக்கொள்ளலாம், புரிந்து கொள்ளலாம், அறிந்து கொள்ளலாம் நினைத்தா அது முடியாது. If you think when you have the worldly knowledge and wisdom and if you can understand the word of God, that is not possible at all. தேவன் மனுஷனுடைய மொழியை தம்முடைய வார்த்தையை கொண்டு வர தேவன் பயன்படுத்தி இருக்கிறார் என்பதில் சந்தேகமே இல்லை. And it is no doubt that God has used the language of men to bring the holy scriptures to us. ஆனால் மனிதன் பேசுகிற மொழியில வேத வசனம் வந்துட்டதுனால இது மனுஷனுடைய வார்த்தை நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. Since this word of God and the scripture have come in the form or language of men, you cannot accept that this is the word of that. இதை நாம் விளங்கிக் கொள்வதற்கு ஆவியானவருடைய துணை இருந்து அவர் ஒன்றோடு ஒன்று ஜோடி சேர்த்து அவர் அந்த வசனத்தின் விளக்கங்களை நமக்கு பிட்டு தரும்போது அது நமக்கு ஒரு ஆகாரமாக மாறிடும். But when we have the help of the Holy Spirit and when he finds a mate of verse with us and he joins us and gives us that words and break that word to us and give us, and that becomes a great food for us. அப்பொழுது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியத்தக்கதான ஒரு ஜீவனையும் ஒரு உற்சாகத்தையும் எழுப்புதலையும் நமக்குள்ள கொண்டு வரும். And that will bring a great revival, a great burning within us that our heart will burn without because of it. ஆவியானவருடைய முழு கிரியைக்கு நீங்க ஒப்பு கொடுங்க. You have to commit yourself fully, full work of God. நீங்க நிறைய பேர் ஒருவேளை அறியாமல் என்ன பண்ணுவாங்கன்னா ஆரம்ப காலங்கள்ல ஒரு கேலண்டர்ல ஒரே ஒரு துண்டு வசனத்தை எடுத்துக்கிட்டு அதுதான் தங்களுக்கு கிடைச்ச வார்த்தைன்னு போயிடுவாங்க. Today many people are unaware in the initial stages. They will just take a verse from the calendar and they consider that is the verse and the promise that they receive. உண்மை, தேவனுடைய வார்த்தை எல்லாமே பிரயோஜனம் உள்ளதுதான். So it is true that every word of God is profitable to us. ஆனா அது உங்களுக்கு ஆகாரமாய் மாற வேண்டுமானால், கர்த்தருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையை உங்களுடைய இருதயத்தை போஷிக்க வேண்டுமானா நீங்க என்ன செய்யணும்னா ஆவியானவருக்கு இடம் கொடுத்து அவர் ஜோடி சேர்த்து உங்களோடு அவர் அதை பேசும்படியாக நீங்க இடம் கொடுப்பீர்களானா அழகா நம்மளுக்கு போதிப்பார். So but if you want that word of God that proceeds from the mouth of God to be in your heart, then if you give room for the Holy Spirit to come with you, to minister with you and to find the mate of that word for you, and that he will do it for you. இப்படிப்பட்ட கிரியைகளை ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில செய்யறதுக்கு ரெண்டு முக்கியமான காரியம் இருக்கு. There are two important things that we need for the Holy Spirit to work with us. ஆண்டவர் ஜோடி சேர்த்து காம்பினேஷனை கொடுத்து நம்மளுக்கு ஆண்டவர் ஆகாரமா மாற்றணுமானா, if God ought to make it as a food by giving the combination of the word. அதாவது நீங்க கேரட் நல்ல ஆகாரம் தான். Carrot is a good food. ஆனா அந்த கேரட்டை நம்ம சமைத்து சாப்பிடுறோம். எப்படி சாப்பிடுறோம்னா வேறு சில பொருட்களோடு அதை சேர்த்து
போட்டு அதை சமைச்சு சாப்பிடும்போது அவ்வளவு ருசியா மாறிடும். But when you cook that carrot using by adding other ingredients along with that becomes more tasty. அதே போலதான் தேவனுடைய வார்த்தையையும் ஆண்டவர் ஜோடி சேர்த்து அழகா நம்மளுக்கு போதிக்க வேண்டுமானா ரெண்டு முக்கியமான காரியங்களை நீங்க கவனிக்கணும். In a similar way, when the Holy Spirit ought to bring a mate of the word and combine the word and give you, there are two important things that is necessary. முதலாவது வந்து First, I would say delight in the word of the Lord. சங்கீதம் 1:2. Psalm 1:2. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதிலே தியானமாயிருக்கிற மனுஷன். But his delight is in the law of the Lord, and in his law doth he meditate day and night. அப்போ முதலாவது தேவன் ஆவியானவர் நம்மோடு இடைப்பட்டு நம்மளை வந்து ஜோடி சேர்த்து அதை ஒரு ஆகாரமா மாற்றணும்னா முதலாவது நமக்குள்ள உண்டாக வேண்டியது வேத வசனத்தை குறித்த பிரியம். The first thing, if the Holy Spirit ought to minister with us and bring a combination of words to us and speak to us, the first thing that we require is delight in the law of the Lord. அந்த வாஞ்சை பாருங்க, கர்த்தருடைய வசனத்தை பற்றிய வாஞ்சை நம்மள என்ன பண்ணணும்னா ஆவியானவரோடு இசைந்து மற்றவைகளையும் தேட பண்ணும். So when we have this delight and desire, it will help us to seek the scriptures along with the Holy Spirit. வசனத்தை வந்து வாஞ்சை இல்லாம கூட வாசிக்கலாம், வாஞ்சை இல்லாம நம்ம வந்து வசனத்தோட உட்கார்ந்து இருக்கலாம். You can also read the word of God without delighting, and also you can sit with the word of God without desiring for it. ஆனா ஆண்டவர்ட்ட நீங்க கேட்கணும், ஆண்டவரே உம்முடைய வசனத்தை குறித்த ஒரு வாஞ்சை எனக்கு தாரும். But we have to ask the Lord, Lord, give me a desire for this word of God. அந்த வாஞ்சை என்ன செய்யும்னா ஆவியானவர் நம்மோடு கிரியை செய்யறதுக்கு இடம் கொடுக்கும். And this delight will give room for the Holy Spirit to minister with us. இரண்டாவது, Second, நீங்கள் அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் Acts chapter 17 and verse 11, அங்கே பெரேயாவில் இருந்த சபையாரை குறித்து வாசிக்கிறோம். here we read about the church in Berea. அந்த பெரேயா பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினம்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தார்கள். These were more fair-minded than those in Thessalonica, in that they received the word with all readiness and searched the scriptures daily to find out whether these things were so. முதலாவது நான் சொன்னேன் delight in God's word அப்படின்னு சொன்னேன். கர்த்தருடைய வேதத்தின் மேல பிரியமா இருங்க. First I told you, delight with the God's word. அப்ப ஆவியானவர் உங்களை வசனத்தின் ஆழங்களுக்குள்ள கொண்டு போவாரு. Then the Holy Spirit will take you to the deeper depths of the word of God. நமக்கு மனம் இல்லாமல் போகுமானா கர்த்தர் நடத்த மாட்டார். If we don't have heart, the Lord will not lead us. நல்லா கவனிங்க. Listen carefully. நீங்க வந்து வேதத்தின் மகத்துவங்களை புரிந்து கொள்ளணும், அதனுடைய உண்மையான அர்த்தங்களை புரிந்து கொள்ளணும்னா அதன் மேல் ஒரு வாஞ்சை இருக்கணும். If you ought to understand the greatness of the scriptures and also the great things of the word, you must have a desire and delight in it. நமக்கு மனம் இல்லாமல் போனா கர்த்தர் கிரியை செய்ய மாட்டார். If you don't have a desire and a heart, the Lord will not work out. அவர் வாசல்ல இருந்து கதவை தான் தட்டுவார், நாம மனப்பூர்வமா திறந்தாதான் உள்ள வருவார். He can only knock the door, but if you open it wholeheartedly, only then he can enter in. அவர் யாரையும் கட்டாயப்படுத்தி எதையும் செய்ய மாட்டார். He will not do anything by force to anybody. நீங்க சும்மா உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா வசனம்லாம் வெளிப்பாடு வராது. If you just sit idle, you will not receive the revelation of the கர்த்தர் word. பேசினா பேசட்டும்னு உட்கார்ந்து இருக்க கூடாது. You should not just sit, let the Lord speak. If he wants, let him speak ன்னு சொல்லக்கூடாது. Lord, you should say, speak Lord, for your servant listens. ஆண்டவரே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் அப்படி நீங்க மனதை திறந்து நீங்க கேட்கிற வரைக்கும் அவர் பேச மாட்டாரு. Until you say, speak Lord, your servant listens, he will not speak to you. எத்தனையோ வார்த்தைகள், எத்தனையோ சத்தங்கள் உங்களுக்கு கேட்கலாம். You may hear many voices, many words. சாமுவேலே சாமுவேலேன்னு கூப்பிடுற சத்தம் கேட்கும். You might also listen the voice which calls you Samuel, Samuel. ஆனா அதற்கு பின்பாக இருக்கிற செய்தி, கர்த்தருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையை நீங்க கேட்கணும்னா நீங்க ஒரு வார்த்தையை சொல்ல பழகணும். நீங்க ஒரு வார்த்தையை நீங்க வந்து உங்க வாழ்க்கையில அனுபவமா வச்சிருக்கணும். கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் அப்படின்ற ஒரு மனோ வாஞ்சை ரொம்ப முக்கியம். But if you ought to listen to the message or the word that comes out of the mouth of God after that word, then you should have a desire to ask and say, Lord, speak Lord, your servant listens. இந்த பெரேயாவில் உள்ள கிறிஸ்தவர்கள் மனோ வாஞ்சையாய் கர்த்தருடைய வார்த்தையை வந்து அவங்க தேடினாங்க. So these people who were in Berea, they received the word of God with all readiness. மனோ வாஞ்சை, with all willingness. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. மனோ வாஞ்சை மாத்திரம் இல்லை, நாட் ஓன்லி டிசையர். ரெண்டாவது ரொம்ப முக்கியம், இந்த பெரேயாவில் உள்ளவர்கள் இந்த வசனத்தை எப்படி கையாண்டாங்கன்னா அனுதினமும் வேதத்தை வாசித்தாங்க. Not only they had a desire, but they also read and searched the scriptures daily. So desire along with the daily reading of God's word will take you into the depths of God's word. You understand? Desire plus daily reading is equal to
depths of God's word. வாஞ்சை, தினந்தோறும் வாசிப்போம் பழக்கம் கர்த்தருடைய வார்த்தையின் ஆழங்களுக்குள்ள நம்மளை கொண்டு போகும். அதை ஒரு பழக்கமா உங்க வாழ்க்கையில வைங்க. Make it a habit in your life. ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. Give room for the Holy Spirit. தினந்தோறும் கர்த்தருடைய வேதத்தை தியானிப்பேன். Meditate the scriptures daily. எப்பயோ தேவைக்கு வசதிக்கு எப்பயோ என் இஷ்டத்துக்கு நான் வாசிப்பேன்னு கிடையாது. It's not that I read it one day or 2 days or whenever I need it. நீங்க தினந்தோறும் வாசிக்கிற ஒரு பழக்கத்துக்குள்ள வாங்க. But make it a habit that you read it daily. நம்ம சரீரம் நல்லா சுகமா இருக்கிறதுக்கு தினந்தோறும் சாப்பிடுறோம்ல. We eat daily so that we should be healthy, right? வேத வசனம் நம்முடைய ஆத்துமாவுக்கு ஆகாரம். This word of God is a food to our heart. அதையும் தினந்தோறும் நம்ம வாசித்து தினந்தோறும் அதை தியானித்து தினந்தோறும் அதோடு நீங்க பழக்கப்படுவீர்களானா கர்த்தருடைய வாய் சொல்லுகிற சத்தத்தை நீங்க கேட்டுக்கொள்வீங்க. Therefore, if you daily read the word of God and also meditate it daily, then you will become, and when you acquaint with the scriptures daily, then you can listen to the word of God. இன்னைக்கு நிறைய பேரு கர்த்தர் தான் பேசுறாரா பிசாசு பேசுறானான்னு ஒரே குழப்பத்திலே தான் இருக்காங்க. Today many people still are in the confusion whether it is God who is speaking or it is Satan. ஏன் உங்களுக்கு இந்த பெரிய குழப்பம்னு கேட்டா Why this great confusion to them? கர்த்தருடைய சத்தத்தை தினந்தோறும் கேட்டு அவங்களுக்கு பழக்கம் இல்லாதனால. Because they don't have the habit of listening to the God's voice daily. அவங்க என்னைக்கோ ஒரு நாள், அவங்க வருஷத்துக்கு ஒரு நாள், மாசத்துக்கு ஒரு நாள், வாரத்துக்கு ஒரு நாள்னு சொல்லி அவங்க வசனத்தை இப்படி வாசிக்கிறதுனால கர்த்தருடைய சத்தம் என்ன சத்துருவனுடைய சத்தம் என்னன்னு அவங்களால பகுத்து பார்க்க முடியல. Since they read the scriptures once in a while, once in a month, once in a week, once in a year, they could not discern whether it is a voice of God or voice of Satan. வாரத்துல ஒரு நாள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு 6 நாள் வெறும் மனுஷ வார்த்தைகளை கேட்டுட்டு இருந்தா எப்படிங்க நம்மளால கர்த்தருடைய வார்த்தை இதுதான் சொல்லி கரெக்டா டிசைன் பண்ண முடியும்? So if you listen to the word of God only one day in a week, and when you listen to the word of men all other 6 days, how can you discern that this is the word of God? அனுதினமும் வாஞ்சையோடு கர்த்தருடைய வேத எழுத்துக்களை வாசிங்க. அதன் மூலமாய் கர்த்தருடைய வாய் நம்மோடு பேசும் பொழுது உண்டாகிற ஞானத்தை நீங்கள் அடைவீர்கள். And read the word of God daily with a desire for the scriptures, and you can feel and see the mouth of God speaking that to you. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அப்போ கர்த்தருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையினால் ஞானம், அறிவு, புத்தி உண்டாகும் என்று சொல்லும் பொழுது அந்த வாயினுடைய வார்த்தை எங்க வெளிப்படுதுன்னு கேட்டா கர்த்தருடைய வேதத்துல வெளிப்படுது. So when you say this wisdom and understanding and knowledge comes out of the mouth of God, so this mouth of God speaks through his scriptures first. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இந்த கர்த்தருடைய வாய் என்று சொல்லுகிறது எப்படி நம்மோடு பேசுகிறது? How does the mouth of God speaks with us? அப்போ முதலாவது சொன்ன தேவனுடைய பரிசுத்த வேத எழுத்துக்களால் நம்மோடு அவருடைய வாய் பேசுகிறது. First I told you God's mouth speaks through his holy scriptures. இரண்டாவது எபிரேயருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை பாருங்க. Hebrews chapter 1 first 2 verses. பூர்வ காலத்தில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். God who at various times and in various ways spoke in time past to the fathers by the prophets, as in these last days spoken to us by his son. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இரண்டாவது ஆண்டவர் எப்படி நம்மோடு தம்முடைய வாயை கொண்டு பேசுகிறார் என்று சொன்னால் தேவன் தம்முடைய குமாரனை கொண்டு நம்மோடு பேசுகிறார். Second, how does God speaks out through his mouth? God speaks through his son. தம்முடைய குமாரனை கொண்டு நம்மோடு பேசுகிறார். God speaks through his son. First, his mouth speaks through the scriptures. Number 2, his mouth speaks through his son. அவருடைய குமாரன் மூலமாய் பேசுகிறார். Second, his mouth speaks through his son. நம்முடைய தேவ குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இன்றும் பேசுகிறார். Our Lord, the Son of God, it speaks even today. அவர் இந்த உலகத்திற்கு வருகிற பொழுது பேசுகிறவராய் வந்தார். When he came to this world, he came as a Lord who speaks. அவருடைய சத்தத்தை ஜனங்கள் கேட்டார்கள். The people heard his voice. அவருடைய வாயிலிருந்து வந்த கிருபை உள்ள வார்த்தைகள் அவருடைய வாழ்க்கையை சந்தித்தது. The gracious words that came out of his mouth met the people. இப்படி யாரும் ஒருவன் நம்மிடத்தில் இப்படி பேசினதே இல்லை என்று ஜனங்கள் கேட்டாங்க. And people also heard saying that no one has spoken in such a manner to us. நீங்கள் உயிர்த்தெழுந்த இயேசுவை குறித்த தரிசனத்தை அப்போஸ்தலனாகிய யோவான் பரலோக
பரலோகத்திலே தேவ தரிசனத்திலே கண்ட பொழுது, So when Apostle John saw in vision that about the resurrected Jesus, வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 12 13 நீங்கள் வாசிக்கும் போது, if you read Revelation chapter 1 verses 12 and 13, அங்கே வாசிக்கிறோம், 7 பொன் குத்து விளக்குகளையும் அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை கண்டேன் என்று சொல்லி வாசிக்கிறோம். we read, then I turned to see the voice that spoke with me, and having turned I saw 7 golden lampstands, and in the midst of the 7 lampstands one like the son of man, clothed with a garment down to the feet and girded about the chest with a golden band. அப்போ இங்கே மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து அங்கே நின்று கொண்டிருக்கிறார். So here the son of man Jesus Christ was standing there. நீங்கள் தொடர்ந்து அந்த தரிசனத்தை வாசிப்பீர்களானால், if you continue reading the vision, 16ஆம் வசனம் பாருங்க. verse 16, தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. he had in his right hand 7 stars, out of his mouth went a sharp two-edged sword. அதன் அர்த்தம் என்னவென்றால், what does it mean? தேவனுடைய வார்த்தை, the word of God. எபிரேயர்ல வாசிக்கிறோம், தேவனுடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்று வாசிக்கிறோம். in Hebrews we read, the word of God is two-edged sword. அப்போ தேவனுடைய வாயிலிருந்து, அதாவது இயேசுவினுடைய வாயிலிருந்து கர்த்தருடைய வார்த்தை தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிறது. the word of God came out of the son, that is Jesus Christ. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. glory be to the name of the Lord. அப்போஸ்தலர் நடபடிகள் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, if you read Acts 22 and verse 14, அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய அனுபவத்தை அவர் சொல்கிறார். Apostle Paul says about his experience. அனனியா என்பவன் பவுலை அவருடைய அறையிலே சந்தித்து ஜெபிக்கும் போது இந்த வார்த்தையை சொன்னதாக அவர் சொல்லுகிறார். he says when Ananias met him in his room and prayed, he said these words. என்ன வார்த்தை சொன்னார்? what were the words? நம்முடைய முன்னோர்களின் தேவனுடைய திருவுளத்தை நீ அறியவும், நீதிபரரை தரிசிக்கவும், அவருடைய வாய் மொழியை கேட்கவும் அவர் உன்னை முன்னமே தெரிந்து கொண்டார். the God of our fathers has chosen you, that you should know his will and see the just one and hear the voice of his mouth. அவருடைய திருவாய் மொழியை நீ கேட்க வேண்டும். you should hear the voice of his mouth. அதற்காகவே உன்னை தெரிந்து கொண்டார். he has chosen you for that. அப்போ தேவனுடைய திருவாய் மொழி எப்படி பவுல் கேட்டார்? so how did Paul hear the voice of the mouth of Jesus? எப்படி கேட்டார்? how did he hear? இயேசுவின் மூலமாக, through Jesus, அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவின் மூலமாக, through his son Christ. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. glory be to the name of the Lord. பவுலே பவுலே சவுலே சவுலே நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே என்று இயேசு நேரடியாக பேசினார். Jesus spoke straightly saying, Saul, Saul, I am the Jesus whom you persecute. அவருடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா பல முறை இயேசு நேரடியாக ஒரு வெளிப்பட்டு பேசினதை நீங்க பார்க்கலாம். and even in his life you can see many times Jesus revealed directly to him and spoke with him. நான் நினைக்கிறேன் இந்த இயேசுவோடு நேரடியான ஒரு சத்தத்தை கேட்டது போல வேறே பரிசுத்தவான்கள் புதிய ஏற்பாட்டிலே கேட்டதாக நீங்க வாசிக்க முடியாது. I think you cannot read about any other person in the New Testament like Paul who heard the voice of God directly. இயேசுவினுடைய சத்தத்தை அப்போஸ்தலர்கள்ல அப்போஸ்தலனாகிய பவுல் விசேஷமாய் கேட்டார். among the apostles, Apostle Paul specially heard the voice of Jesus. எத்தனையோ பேர் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டாங்க. many people were called for the ministry. பவுலுடைய அழைப்பு ரொம்ப விசேஷமானது. but calling of Paul is very special. இயேசுவே அவனை பெயர் சொல்லி அழைத்தார். Jesus himself called by his name. இதனுடைய ரகசியம் ஒன்னு இருக்கு. there's a secret behind it. என்ன ஏன் இப்படி இயேசு அவனை மாத்திரம் நேரடியாக பார்த்து பெயர் சொல்லி கூப்பிட்டாரு? why did Jesus met him directly and call him by his name? தீமோத்தேயுவை அப்படி நீங்க படிக்க முடியாது. you cannot read about Timothy like that. நீங்கள் ஒனேசிமுவை கூட அப்படி படிக்க முடியாது. even you cannot read about Onesimus like that. அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா பவுல் சொல்றார், நான் தான் இவர்களை பெற்றேன் சொல்றார். சுவிசேஷத்தினால் நான் பெற்றேன். there Paul says I begot them through scripture in the gospel. அப்ப தீமோத்தேயுட்ட ஆண்டவர் பவுலை கொண்டு பேசுறாரு, ஒனேசிமுட்ட பவுலை கொண்டு பேசுறாரு. ஆனா பவுல்ட்ட இயேசுவே நேரடியா பேசினார். but for Timothy and Onesimus God used Paul to speak to them, but unto Paul Jesus himself spoke directly. இதுல என்ன ரகசியம் இருக்கு அப்படினு கேட்டிங்கனா, what is the secret behind this? உங்களுக்கு தெரியும், நீங்கள் சுவிசேஷ புத்தகங்கள்ல வரும்போது இயேசு தம்முடைய 12 சீடர்களை அவர் தெரிந்து கொள்ளும்போது வேற யாரையும் அனுப்பி அவங்களை கூப்பிடல, நேரடியாக அவர்களை பெயர் சொல்லி அவர் தம்முடைய ஊழியத்துக்கு அழைத்தார். you know very well in the book of Gospels when Jesus chose his disciples, 12 disciples, he went directly to them and called by them. He did not send someone to choose them. ஆனால் இந்த 12 பேர்ல ஒருவன் யூதாஸ் வழிவிலகி போனான். அவன் தனக்கு இருந்த பாக்கியத்தை அவன் இழந்து போனான். but one among these disciples, Judas Iscariot, he stayed away from the Lord and he lost the privilege and the blessing that God has given him. இப்பொழுது 12 பேர் அழைக்கப்பட்டிருந்தாலும்
இழந்து போன ஒரு மனுஷனுடைய அந்த இடம் காலியாவே இருக்கு. Though 12 were called, but the one place was still empty where they lost him. அப்போ இந்த இடத்தை நிரப்ப வேண்டிய வேலை யாருதுன்னா அப்போஸ்தலர்களுது கிடையாது. So it is not the duty of apostle to fill that place. அழைக்கிறவர் கர்த்தர். It is God who calls. தெரிந்து கொண்டவர் கர்த்தர். It is God who chooses. 12 அப்போஸ்தலர்களை தம்மோடு இருக்கோம், தமக்கு ஊழியம் செய்வோம், அழைத்து தெரிந்தெடுத்தவர் கர்த்தர். It is God who chose the disciples, called them to be with them and minister with him. இப்போ இயேசு என்ன செய்றார்னா, What did Jesus do? தாமே பவுலிடத்துல போய் அவனை அப்போஸ்தலனாக, தீர்க்கதரிசியாக, அவனை ஊழியனாக, புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் சொல்றவனாக தம்முடைய திருவாய் மொழியை கொண்டு பெயர் சொல்லி அழைத்தார். So Jesus himself by the voice of his mouth called Paul to be his disciples, his apostles, and to also to take gospel to many Gentiles. ஆனா இந்த சீஷர்கள் ஒரு தவறு செய்தாங்க. But these disciples did a mistake. அங்கே யூதாஸ் ஆள் இல்லைன்ன உடனே பெந்தேகோஸ்தே நாளுக்கு முன்பாக இவங்க எல்லாம் ஒண்ணா கூடி சீட்டு போட்டு அவங்க மத்தியாசை தெரிந்து கொள்றாங்க. So when Judas was not there, these disciples gathered together, they just cast lots, and before the day of Pentecost they chose Matthias. இந்த வேலையை ஆண்டவன் கையில கொடுக்கவே இல்லை. God did not give this work to them. அவருக்கு இருந்து கிளம்பும்போது எப்பா ஒரு ஆள் காணாம போயிட்டான், ஒரு ஆள் அழிஞ்சு போயிட்டான், நீங்க ஏதாவது இன்னொரு ஆளை கண்டுபிடிச்சு ஒரு ஆளை கொஞ்சம் இதுல இந்த பிளேஸை ஃபில் பண்ணுங்கன்னு சொல்லிட்டுலாம் போல. When Jesus left, he never commanded them, see one man is gone, so you just fill the place. அந்த வேலை யாருக்கு ஆண்டவர் கொடுக்கல. God never gave that work to anybody. அழைக்கிறவர் கர்த்தர். It is God who calls. 11 பேரையும் அழைச்சாரு. எழுந்து போன அந்த 12வது ஆளுக்கு பதிலாக பவுலை தேவன் அந்த இடத்துல கொண்டு வர்றதுக்கு அவரே நேரடியா பேசினார். So he got 12 disciples and he lost one, and to fill that place he himself spoke with Paul and brought him as disciple. நான் இத சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. There's a reason for this. தேவனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைன்னு சொல்லும்போது அது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய திருவாய் மொழின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொன்னேன். So when I said the word that comes from the mouth of God, it is the voice or the words that comes from the mouth of Jesus Christ. முதலாவது வேத வாக்கியங்கள் மூலமாக, first through the holy scriptures, இரண்டாவது தம்முடைய குமாரன் மூலமாக, second through his son. இப்ப கேள்வி என்னன்னா, பாஸ்டர் இன்றைக்கும் இயேசு என்கிட்ட நேரடியா பேசுவாரா? Now the question is, Pastor, will Jesus speak directly to me even today? நிறைய பேர் பல வருஷங்களா காத்திருக்காங்க. Many people are waiting for many years. இயேசு எனக்கு முன்பாக தரிசனமாகணும், இயேசு என்னோட நேரடியா பேசணும்னு சொல்லி காத்திருக்காங்க. They are waiting that Jesus should appear before them and speak with them directly. நிச்சயமாக கர்த்தர் பேச உண்மை உள்ளவர், வல்லவர், அவர் பேசுவார். And it's truly the Lord is faithful to speak and he is able to speak. ஆனா ஒண்ணு நீங்க மறந்துட கூடாது. But you should not forget something. இன்றைக்கு நம்மோடு பேசுவதற்கு இயேசு அல்ல, இன்றைக்கு இயேசுவே என்ன செய்தார்னா தம்முடைய பரிசுத்த ஆவியை அனுப்பி அவருடைய வார்த்தையை நாம் என்று கேட்க பண்ணுகிறார். But today Jesus, it is not that he speaks directly, but he has sent his Holy Spirit who speaks us through. யோவான் 14ஆம் அதிகாரம் in John chapter 14 26ஆம் வசனம் பாருங்க. verse 26. அங்கே இயேசு சொல்லுகிறார், என் நாமத்தினாலே பிதா அனுப்புகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். But the helper, the Holy Spirit, whom the Father will send in my name, he will teach you all things and bring to your remembrance all things that I said to you. எல்லாவற்றையும் பேசுவார். He will teach you all things. எல்லாவற்றையும் போதிப்பார். He will teach you all things. எல்லாவற்றையும் நினைப்பூட்டுவார். And he will bring to your remembrance all things. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அது 25ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், if you read verse 25, நான் உங்களுடனே தங்கி இருக்கையில் இவைகளை சொன்னேன். And I told you when I was with you. ஆனா நான் உங்களை விட்டு கடந்து போறேன். But now I leave you. அதனால நீங்க கலங்க வேண்டாம். But you don't be troubled. நான் போயிட்டேன், இனிமே சத்தம் உங்களுக்கு கேட்காதுன்னு நினைக்காதீங்க. Don't think that you will not listen or hear my voice when I leave. என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு தொடர்ந்து பேசுவார். But the Holy Spirit whom the Father will send in my name will continue to speak with you. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 27 தொடர்ந்து வாசிக்கிறோம். 1 John 2:27 we continue to read it. சொல்லுகிறார், நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை, அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறதுன்னு பார்க்கிறோம். Here we read, but the anointing which you have received from him abides in you, and you do not need that anyone teach you, but as the same anointing teaches you concerning all things. பிரியமானவர்களே, My dear ones, இயேசு என்கிட்ட நேரடியா பேசணும், இயேசு எனக்கு தரிசனத்துல வரணும், Jesus should appear to me, Jesus should speak directly to me, அவருடைய சத்தத்தை என் காதுல கேட்கணும், I should hear his voice in my ears. அப்படின்னு சொல்லி ரொம்ப வருஷமா நீங்க காத்திருந்து என்ன இது ஆண்டவர் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறார் அப்படி நீங்க சோர்ந்து போயிருக்கலாம். So you might be waiting for many years together and might be you have grown weary why God is not speaking with you. உண்மை என்னன்னா ஆண்டவர் இன்னைக்கு கூட உங்ககிட்ட பேசிட்டே இருக்காரு. The truth is the Lord is speaking still with you. நீங்க அதை சரியா புரிஞ்சிக்கல, அதான் பிரச்சனை. You have not understood it properly, that is the problem. நிறைய பேர் ஃபாஸ்டிங் போட்டு ஜெபிச்சிட்டு இருக்கீங்க. Many people are fasting and praying for that. இயேசுவே உம்முடைய சத்தம் என் காதுல கேட்கணும். Jesus, I should
hear a voice in my ears. இயேசுவே நீங்க என்கிட்ட நேரடியா தோன்றி பேசணும். Jesus, you should appear directly to me and speak with me. ஆண்டவர் சொல்றாரு, அப்பா நான் பேசிட்டு தான் இருக்கேன். But the Lord says, see, I am speaking with நான் you. பேசிட்டு தான் இருக்கேன். I am still speaking with you. என்ன ஆண்டவரே நீங்க பேசுறதை கேட்கவே இல்லையே நானு. Lord, when did you speak? I did not hear you speaking. உங்க குரல் எப்படி பேஸ் வாய்ஸா இருக்குமா, ஹை வாய்ஸா இருக்குமா, ஹை பிட்ச்டா இருக்குமா, அதெல்லாம் காதுல கேட்கவே இல்லையே ஆண்டவரே. Lord, I could not hear your voice in my ear, whether it is bass voice or high pitch voice. ஆண்டவர் சொல்றாரு, இப்ப நான் போறதுக்கு முன்னாடியே தேற்றரவாளனை நான் அனுப்புறேன்னு வாக்கு கொடுத்துட்டு போனேன், அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றி இருக்கிறேன். The Lord would say, see, when I went, I said you, I will send you a comforter to help you, and I have also fulfilled that promise. நான் உங்களை அப்படி திக்கற்றவர்களா விட மாட்டேன். I will not leave you as orphans. நான் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் உபதேசத்தையும் ஞாபகப்படுத்துறதுக்கு, அதை விளக்குறதுக்கு, போதிக்கிறதுக்கு பிதாவாகிய தேவன் அனுப்புகிற தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார்ப்பா. So the Holy Spirit, who is the comforter, whom the Father will send in my name, he will be in you and he is in you to teach you and to bring you remembrance of all things that I spoke to you. விசேஷமாக நிறைய பேர் சில ஊழியர்கள் அவர்களுக்கு இருக்கிற விசேஷித்த அனுபவங்கள், இயேசு என்னுடைய தரிசனத்தில் தோன்றினாரு, இயேசு என்னோட உட்கார்ந்து பேசினார்னோடனே, ஐயோ அப்ப நம்மளெல்லாம் ஆண்டவர் விட்டுட்டாரு, அவரை தான் வந்து பார்த்து பேசியிருக்கிறார், அப்ப நம்மெல்லாம் லிஸ்ட்ல இல்லையோ, ஏதோ ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில தடையா இருக்கோ, ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டு இருக்கோமோ, நம்ம வாழ்க்கையில பரிசுத்தம் போதுமானதோ இல்லையோ, இயேசு வரவே மாட்டேங்கிறார், நம்மட்டெல்லாம் பேச மாட்டேங்கிறாரு அப்படி நிறைய பேர் நினைக்கிறாங்க. Especially when certain preachers and pastors said that they saw Jesus directly, the Lord was sitting with them and spoke with them, then the believers could think, why did not Jesus appear to me, why did not speak with me, is there something lacking in me, am I not full in the holiness, am I not worthy or eligible for that? இந்த தேவனுடைய மனிதர்கள் சொல்ற தரிசனங்களுக்குலாம் நான் உள்ள போக விரும்பல. I don't want to get into the experience and visions that the saints would say. அவங்க சொல்றது உண்மையா பொய்யா சரியா தவறா அதுக்குள்ள நான் போக விரும்பல. I don't want to go into the matter whether it is true or right or wrong. எனக்கு தெரிந்த வேத வசனத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். I just teach you the word which I know. நீங்க ஆண்டவரே என்னோட பேசும் சொல்லும்போது ஆண்டவர் சொல்றாரு, அப்பா நான் இன்னும் பேசுறேன் உன்னோட. When you say the Lord speak with me, the Lord says still I am speaking with you. எப்படி பேசுறாரு? How does he speak? நம்முடைய பரிசுத்த ஆவியானவரால் நம்மோடு பேசுகிறார். He will speak with us through his Holy Spirit. ஹல்லேலூயா. Hallelujah. கர்த்தருடைய வாய் நமக்கு பேசினாதான் ஞானம் வரும். Only if God's mouth speaks we will receive wisdom. அந்த வாய் எப்படி பேசுகிறது? How does the mouth speak? முதலாவது அவருடைய பரிசுத்த வேத எழுத்துக்களால் நம்மிடத்துல பேசுறாரு. First, God's mouth speaks through his scriptures. இரண்டாவது அவருடைய வாய் எப்படி நம்மிடத்துல பேசுகிறதுனா தம்முடைய திருவாய் மொழியாகிய இயேசுவின் வார்த்தையை கொண்டு கர்த்தர் பேசுகிறார். Second, God's mouth speaks through his son, through his word. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவர் அந்த இயேசுவினுடைய வார்த்தைகளை ஞாபகப்படுத்த, இன்றைக்கு நமக்கு போதிக்க, உபதேசிக்க நமக்குள்ளே தங்கி இருக்கிறார். Even today that the Holy Spirit is dwelling within us, that he may teach us and remember the words of Jesus that he has spoken. கடைசியாக மூன்றாவது and last and third, கர்த்தருடைய வாய் இன்றைக்கு நம்மோடு எப்படி பேசுகிறது? How does the mouth of God speaks with us? மல்கியா 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்க. Malachi chapter 2 and verse 7. மல்கியா 2:7. Malachi chapter 2 and verse 7. ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே. For the lips of a priest should keep knowledge, and people should seek the law from his mouth. அவன் சேனைகளுடைய கர்த்தருடைய தூதன். For he is the messenger of the Lord of hosts. அவன் சேனைகளின் கர்த்தருடைய தூதன். For he is the messenger of the Lord of hosts. நல்லா கவனிங்க. Listen carefully. First, God's mouth speaks to us through his scriptures. அவருடைய பரிசுத்த வேத எழுத்துக்களால், தேவனுடைய வசனத்தினால் நம்மோடு பேசுறார். Number 2, God speaks with his mouth through his son, Jesus Christ. இயேசு கிறிஸ்துவாகிய தம்முடைய குமாரனை கொண்டு இந்த கடைசி நாட்களில் கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். தம்முடைய ஆவியானவரை கொண்டு அதை நமக்கு இன்றைக்கு விளங்க பண்ணுகிறார், வெளிப்படுத்துகிறார். Number 3, God speaks to us today through his mouth by his servants. God's mouth speaks to us through his holy servants. அவருடைய பரிசுத்த ஆசாரியர்கள், அவருடைய ஊழியர்களை கொண்டு கர்த்தர் நம்மோடு இன்றைக்கு பேசுகிறார். அது வேத சத்தியம். That is the truth of the Bible. எவ்வளவு அழகா இருக்கு. How beautiful it is. இன்றைக்கும் நாம் விளங்கிக் கொள்ளத்தக்கதாக தேவனுடைய வாய் அவருடைய ஊழியர்களை கொண்டு பேசுகிறார். Even today God's mouth speaks through his servants that we may understand it. அவன் சேனைகளின் தேவனுடைய கர்த்தருடைய தூதன்.
He is the messenger of the Lord of hosts. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அநேக சம்பவங்கள் இதுக்கு நான் காட்ட முடியும். I can show you many incidents in 2 நாளாகமம் 35ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் பாருங்க. 2 Chronicles chapter 35 verse 22. யோசியா ராஜாவை பற்றி வாசிக்கிறோம். We read about King Josiah. யோசியா தன் முகத்தை அவனை விட்டு திருப்பாமலும் நேகோ சொன்ன தேவனுடைய வாயின் வார்த்தைகளுக்கு செவிகொடாமலும் அவனோடு யுத்தம் பண்ண வேஷம் மாறி மெகிதோவின் பள்ளத்தாக்கில் யுத்தம் பண்ணுகிறதுக்கு வந்தான்னு பார்க்கிறோம். Nevertheless, Josiah would not turn his face from him, but disguised himself so that he might fight with him, and did not heed the words of Necho from the mouth of God. So he came to fight in the valley of Megiddo. நீங்க கவனிக்க வேண்டிய வார்த்தை, The word that you have to notice here, நேகோ சொன்ன தேவனுடைய வாயின் வார்த்தை. the words of Necho from the mouth of God. கர்த்தருடைய வாயின் வார்த்தை எப்படி வந்ததுன்னா நேகோ என்கிற தீர்க்கதரிசியின் மூலமாக வந்தது. How did the word of God come to him? Through the mouth of through the words of Necho. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அதே 2 நாளாகமம் 36ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை பார்ப்பீர்களானால், If you read 2 Chronicles 36 verses 11 and 12, சிதேக்கியா என்கிற ராஜாவிடத்திலே கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசியாகிய எரேமியாவை அனுப்புகிறார். here the Lord sent his prophet Jeremiah to the king Zedekiah. 12ஆம் வசனம் பாருங்க. Verse 12. உன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானது தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அவன் கர்த்தருடைய வாக்கை உரைத்த எரேமியா என்கிற தீர்க்கதரிசிக்கு முன்பாக தன்னை தாழ்த்தவில்லைன்னு போடுறது. He did evil in the sight of the Lord his God and did not humble himself before Jeremiah the prophet who spoke from the mouth of the Lord. இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா இருக்கு. Who spoke from the mouth of the Lord. கர்த்தருடைய வாயிலிருந்து பேசிய எரேமியா தீர்க்கதரிசின்னு போட்டிருக்கு. It is written Jeremiah the prophet who spoke from the mouth of the Lord. என்ன அழகா இருக்கு பாருங்க. How beautiful it is. கர்த்தருடைய வாய் பேசுகிறது. The mouth of the Lord speaks. எப்படி பேசுகிறார்னா, How does he speak? தம்முடைய ஊழியர்களை கொண்டு பேசுறார். He speaks through his servants. பாருங்க, லூக்கா 16ஆம் அதிகாரம் வருவீர்களானா, If you come to Luke chapter 16, நீங்கள் 27லிருந்து 31 வசனங்களை குறித்துக் கொள்ளுங்க. note down verses from 27 to 31. அங்கே லாசருவையும் அந்த ஐஸ்வர்யவானையும் குறித்து ஓமானத்தை இயேசு பேசுகிறார். Here Jesus spoke about the parable of the rich man and Lazarus. அங்கே அந்த லாசருவை ஆபிரகாமை பார்த்து இந்த ஐஸ்வர்யவான் கதறான், நீங்க லாசருவை தயவு செய்து கீழே அனுப்புங்க, இந்த பூமிக்கு திரும்ப உயிரோடு அனுப்புங்க, ஏனென்றால் எனக்கு 5 சகோதரர் இருக்காங்க, அவங்க இந்த வேதனையுள்ள இடத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லுகிறான். So here the rich man cries unto Abraham saying that send this Lazarus to my father's house because I have 5 brothers that they should not come to this place of torment. 29ஆம் வசனத்துல Verse 29, ஆபிரகாம் அவனுக்கு பதில் சொல்றாரு. Abraham answers him, அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும் என்றார். they have Moses and prophets, let them hear them. அப்போ ஜனங்கள் செவி கொடுக்கறதுக்குன்னு ஆண்டவர் ஒரு சத்தத்தை இன்னைக்கு கொடுக்கிறாரு. So even today God gives certain voice for people to listen. அது யார் மூலமாய்? Through whom? தம்முடைய ஏற்படுத்தப்பட்ட தேவனுடைய ஊழியர்கள் மூலமா கர்த்தர் பேசுறாரு. God speaks to us through his servants. இன்றைக்கும் ஆண்டவர் நம்மோடு பேசுறாரு. Even today the Lord speaks with us. நம்ம உட்கார்ந்து இருக்கிற அறைகள்ல நம்மோடு பேசுறாரு. The Lord speaks in the place or rooms where we are. அவருடைய வேத வசனங்களை எடுத்து தம்முடைய தாசர்களை ஏவி ஆண்டவர் அதை வியாக்கியானம் கொடுத்து அதை ஆயத்தம் பண்ண வைத்து தேவன் நமக்கு பரிமாறுறாரு. He will stir up his servants to read the word of God, meditate and also speak through them. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இது கர்த்தருடைய வாயிலிருந்து வருகிறது என்று நாம் எப்படி அறிகிறோம்னா, அந்த ஆசாரியனுடைய வாயில தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. How do we know that this comes from the Lord? It's because the word is in the mouth of the servant. சுயமாய் பேசுகிறது இல்ல. He does not speak on his own. கட்டுக்கதைகளை அவிழ்த்து விடுறது இல்ல. He do not speak all the fables. தேவையில்லாத கிழவிகள் பேசுறது இல்ல. He will not speak all the fables and old stories. எந்த ஊழியனுடைய வாயில கர்த்தருடைய வார்த்தை இருக்கோ அந்த வாயை கொண்டு கர்த்தர் பேசுறாரு. So whichever servant has the mouth of words of God, the Lord uses that servant to speak his word. எந்த வாய் மனுஷனுக்கு பிரியமாய் பேசாமல் தேவனுடைய இருதயத்தில் உள்ளதை கள்ளங்கபடம் இல்லாமல் தைரியமாய் பேசுகிறானோ அந்த ஊழியனுடைய வாயை கொண்டு கர்த்தர் பேசுறாரு. Whichever mouth will not speak false thing or the thing that are pleasing to men but speaks the word of God alone, God uses that mouth and the servant's mouth to speak to people. எந்த வாய் சத்தியத்தை மறைக்காமல் சத்தியத்துக்கு சாட்சியாய் பேசுகிறதோ அந்த வாயை கொண்டு கர்த்தர் பேசுறாரு. Whichever mouth will not which will not hide the truth but speaks boldly
holy and testifies the truth, God uses the mouth of that servant to speak the word. ஒரு மனுஷன் தேவனுடைய வார்த்தையை பேசுகிறானா கர்த்தருடைய வாயாக அவன் இருக்கிறானான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பெஸ்ட் டெஸ்ட் என்னன்னு சொன்னா அவர் பேசுகிற வார்த்தை கர்த்தருடைய வசனத்துல இருக்கா, அதுக்கு ஜோடியோட பேசுறாரான்னு பார்க்கணும். So the best test to find out whether a servant of God is speaking the word of God and is the word of God, words of God is in his mouth, it is by finding whether he speaks the truth as such from the Bible, and if he speaks with the pair and the mate. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of the Lord. அப்படிப்பட்ட வார்த்தையில மூலமாக தேவனுடைய வாய் பேசுது. And the word of the God's mouth speaks through such kind of words. அப்படிப்பட்ட வார்த்தை வரும்போது ஆண்டவரே நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று ஒப்பு கொடுக்கும்போது நமக்கு அது ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் நமக்கு கொடுக்குது. And when you receive such kind of word, when you say Lord I commit myself, then it gives you wisdom, knowledge and understanding. நீங்க மனுஷனுடைய வார்த்தையாக அல்ல, தேவனுடைய வார்த்தையாக ஏற்றுக்கொள்ளுங்க. Accept it not like a word of men, but accept it as a word of God. அல்லேலூயா. Hallelujah. அப்போ அது ஞானம் கொடுக்கும். Then it will give you wisdom. உங்க குடும்பத்தில் அந்த ஞானம் வெளிப்படுறதை நீங்க பாப்பீங்க. You can see that the wisdom is revealed in your family. உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் இது வெளிப்படுறதை நீங்க பாப்பீங்க. You can see that the wisdom is revealed in your personal life. வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் இந்த வேத வசனம் தேவனுடைய ஊழியர்கள் மூலமாய் வெளிப்படும்போது உங்களை மாற்றுகிறது நீங்க உணர்வீங்க. You can see that the transformation is found in all the parts of your life when this word of God is revealed through the servants. அந்த வார்த்தை உங்களை சந்திக்கும் போது உங்களை கொழுந்து விட்டு எரிய பண்ணும். And when this word meet you, it will actually burn in you. அது இன்னும் கர்த்தர் மேல் உள்ள அன்பை உங்கள் பக்கம் இன்னும் இழுக்கும். It will draw more love towards God. மனுஷனுக்கு நேரா இல்ல, not towards men, கர்த்தருக்கு நேரா, but towards God. இன்னும் அவரை அறிகிற அறிவுல வளர பண்ணணும்னு வாஞ்சை உண்டாக்கும். It will bring a desire that you have to grow more and more, know him more. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தீர்க்கதரிசிகள் அனுப்பப்பட்டாங்க. Prophets were sent to Israelites. ஆனா அவங்க சத்தத்தை கேட்கல. But they never listened to them. அதற்கு பதிலா என்ன செய்தாங்க? What did they do? நீங்கள் மத்தேயு 5:11 இருந்து 12 வாசித்தால், if you read Matthew 5 verses 11 and 12, இயேசு சொன்னார், Jesus said, உங்களை அவர்கள் துன்பப்படுத்தி அவர்கள் நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகள் உங்கள் பேர்ல சொன்னால் கூட நீங்கள் பாக்கியவான்களா இருக்கிறீங்கன்னு நினைங்க. And here he said, blessed are ye when men shall revile you and persecute you and say all manner of evil against you falsely for my sake. இதெல்லாம் எப்படி ஏன் சொன்னார்னா, இதே போல அடுத்த வசனம் வாசிக்கும் போது அவர்கள் தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினாங்க. So the next verse is, why did they do this? Because they also persecuted the prophet who were before you. எப்படி துன்பப்படுத்தினாங்க? How did they persecute them? நிந்தித்து பொய்யான மொழிகளை சொல்லி அவர்களை துன்பப்படுத்தினாங்க. They reviled them, persecuted them and said all kinds of evil against them. மத்தேயு 23:37ல Matthew 23:37 இயேசு சொன்னாரு, எருசலேமே எருசலேமே தீர்க்கதரிசிகளை கல்லெறிந்து கொலை செய்தவளைன்னு சொன்னார். Here Jesus said, oh Jerusalem Jerusalem, the one who kills the prophets and stones those who are sent to her. தேவனுடைய ஊழியர்களை நிந்திக்கிறது, so mocking the servants of God, தேவனுடைய ஊழியர்களை பொய்யாய் பழி சொல்வது, accusing falsely about the servants of God, அவர்களை கல்லெறிந்து கொல்லவும் செய்தது. and also they stoned the servants of God to death. ஆகவே தேவனுடைய வாய் அவர்கள்ட்ட பேசினாலும் அது பிரயோஜனம் இல்லாம போயிடுச்சு. Therefore though the word of God, the God's mouth spoke with them, it was of no use to them. அவர்களுக்கு ஞானத்தையோ அறிவையோ அது கொடுக்கவே இல்லை. It did not fetch them wisdom or knowledge. இன்றைக்கு காலையில this morning, ஆண்டவரே Lord, இன்றைக்கு என்னோடு பேசும். Lord, speak with me today. உம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளால் நான் ஞானத்தையும் புத்தியும் அறிவையும் அடைய கிருபை தார். Lord, give me grace that I may attain wisdom, knowledge and understanding from the words that come from your mouth, Lord. எப்படி கர்த்தருடைய வாய் பேசும்? How will the mouth of God speak? மூன்று காரியங்களை கவனித்தோம். We saw three things. முதலாவது, first, கர்த்தருடைய வாய் தம்முடைய பரிசுத்த வேத எழுத்துக்கள் மூலமாக பேசும். God's mouth speaks through his holy scriptures. இரண்டாவது, second, கர்த்தருடைய வாய் தம்முடைய குமாரனை கொண்டு நம்மோடு பேசும். God's mouth speaks through his son. மூன்றாவது, third, கர்த்தருடைய வாய் தம்முடைய பரிசுத்த ஊழியர்கள் மூலமாய் நம்மோடு பேசும். God's mouth speaks through his holy servants. கர்த்தர் அந்த வார்த்தைகளை கேட்டு ஞானமடைய கிருபை தருவாரா. May the Lord give us grace that we may listen to those words and attain knowledge. கர்த்தரை நோக்கி பார்ப்போம். Let us look unto the Lord. பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். பரிசுத்த பிதாவே, Our holy God, இன்னைக்கு எங்களோடு பேசுகிறீர். Lord, you spoke with us today. உம்முடைய பரிசுத்த வேத எழுத்துக்கள் மூலமாய் பேசுகிறீர். Lord, you speak to us through your holy scriptures. இந்த கடைசி நாட்களில் உம்முடைய குமாரனை கொண்டு உம்முடைய ஆவியானவரால் எங்களோடு பேசுகிறீர். Lord, in this last days you speak through us your son and the Holy Spirit. ஆண்டவரே, Lord, இன்றைக்கும் உம்முடைய பரிசுத்த
தேவ மனிதர்களால் எங்களோடு உம்முடைய வசனத்தை கொண்டு பேசுகிறேன். Lord, even today you speak through your holy servants by your word, Lord. ஆண்டவரே, அந்த வசனத்தை கேட்டு அதனாலே நாங்கள் ஞானத்திலேயும் புத்தியிலேயும் அறிவிலேயும் தேரும்படி கிருபை தாரும். Lord, give us grace that we may listen to their words and Lord grow up in wisdom, knowledge and understanding. ஆவியானவர் கீழ்ப்படுகிற இருதயத்தை தார். Give us a heart of obeying the Holy Spirit. திறந்த மனதை தார். Give us an open heart. வசனத்துக்கு பயந்து கீழ்ப்படிய கிருபை தாரும். ஒப்பு கொடுக்க கிருபை. Give us grace that we may, Lord, fear the word of God and obey and commit to it, Lord. ஞானத்திலே பெருக பண்ணும். Help us to grow in wisdom. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர். God is good and God is great. இன்னைக்கும் 180 நாட்கள்ல வேதம் வாசிக்கிறதுல இன்னைக்கு நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் முதல் 20ஆம் அதிகாரம் வரைக்கும். Today the scripture portion for the Bible reading is from the book of 2 Samuel chapter 11 to chapter 20. கர்த்தர் தாமே இந்த வேத பகுதிகளை வாசிக்கிறதற்கு பலனையும் கிருபையும் தருவாராக. May God give us grace and strength to read the scripture portion. கர்த்தர் தாமே தம்முடைய நாமத்தை நம்மத்திலே மகிமைப்படுத்துவாராக. May the Lord magnify his name amidst us. தொடர்ந்து பங்கெடுங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். Continue to take part and may God do great things. Praise the Lord.